இன்னைக்கு ஈவினிங் போல் நக்ஷுக்குட்டியை பக்கத்தில் வேற ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். கொஞ்ச நேரம் அங்கே அவளை விளையாட விட்டுட்டு பக்கத்துலேயே வெளியே சின்னதாக ஒரு கடை, அதில் குட்டி குட்டி வடையாக போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சோன்னு வாங்கி சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் சாப்பிடல, நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். நைட்டு வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்டாங்க. பட்டாணி குருமான்னு சொல்லவுமே அப்போ நான் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வைக்கிற பட்டாணி குருமானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்தோடனே பட்டாணி குருமா வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு தான் பிடிக்கும். எனக்கும் நக்ஷுக்குட்டிக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. மாவு நைட்டோட காலி ஆயிடுச்சு. அதனால ஈவினிங் போல் அரிசி ஊற வச்சிருந்தேன், அதையும் நைட்டு அரைச்சி வச்சிட்டேன். கிச்சன்ல கிராசரி திங்ஸ், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த கிச்சன் ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். போன லாங் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். நான் வந்து 300 மில்லி ஆர்டர் பண்றதா நினைச்சிட்டு 900 மில்லி ஆர்டர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் என் ஹஸ்பண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. பிளாஸ்டிக் தான், பட் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதில் ஒரு பக்கம் பெரிய பெரிய ஹோல்ஸாகவும் இன்னொரு பக்கத்தில் குட்டி குட்டி ஹோல்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.